வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இன்னைக்கு நாம பாக்குறது நட்சத்திர அதிதேவதைகள், நட்சத்திர பெயர்கள்னு வச்சுக்கலாம். நம்ம நிறைய விஷயங்கள்ல தாராபலன் பார்த்து முடிவுகளை எடுப்பது வழக்கம். அப்படி தாராபலன் பார்க்குற விஷயத்துல முதல்ல நம்மளுடைய பெயர்களை பார்த்து வச்சுக்கணும். அந்த காலத்துல நட்சத்திர முதல் எழுத்துக்கள்னு சொல்லி பஞ்சாங்கத்துல கொடுத்துருப்பாங்க. அதோட அடிப்படையில பாத்தீங்கன்னா பேரெல்லாம் நமக்கு நட்சத்திரங்களுக்கு குறிச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் நிறுவன பெயர்கள்னு சொல்லியிருக்கு. நிறுவனத்துக்கு பெயர் வைக்கும் போது அதுல ஒரு சில பெயர்கள்லாம் வச்சுக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கும். நெகட்டிவ் வைப்ரேஷன்னா அந்த பெயர்களே ஒரு மந்திர சொற்களாக மாறி நிற்கும். ஒரு ஈஸ்வரன் என்டர்பிரைசஸ்னு ஒருத்தர் வச்சிருக்காரு அப்படின்னா, ஈஸ்வரன்கிற அந்த பெயர் திருவாதிரை நட்சத்திரமாக மாறி வேலை செய்யும். அப்போ அந்த திருவாதிரை உங்களுக்கு சாதக தாரையா இருக்கும்போது அது நல்ல விஷயங்களையும், சாதகம் இல்லாத தாரையாக இருக்கும்போது என்ன பண்ணுங்க, தேவையில்லாத பிரச்சனைகளையும் நெகட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. இப்படி பார்க்கும்போது 27 நட்சத்திரத்துக்குமே என்ன உண்டுங்க, பெயர்கள் உண்டு. முதல்ல நம்மளுடைய பெயர்கள் நமக்கு சாதக தாரையில இருக்காங்கிறத பார்த்துக்கணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த சம்பத்து தாரைன்னு சொல்லப்பட்ட 2வது தாரையில பெயர் வச்சிருப்பாங்க. ரொம்ப அற்புதமா பொருளாதார விஷயமா பார்க்கும்போது அந்த பொருளாதார விஷயங்கள் அவங்களுக்கு பெரிய தோல்வியை தருவதில்லை. மிகச்சிறந்த வெற்றியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெயர்களை ரொம்ப சிறப்பாக அமைச்சிருப்பாங்க. 27வது நட்சத்திரம்னு சொல்றது வணங்கத்தக்க நிலைன்னு சொல்றது. உதாரணத்துக்கு சொல்ல போனா ஈஸ்வரன் நான் சொன்னோம் இல்லையா, திருவாதிரைன்னு சொன்னோம். அதுக்கு 27 மிருகசீரிடம். மிருகசீரிடம்னா சந்திரன். சந்திரனை தான் தலையில சூடி இருக்காரு. அப்ப ஈஸ்வரனே என்ன பண்றாரு, நமக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்காரு. நம்முடைய 27வது நட்சத்திரக்காரங்களை நாம என்னைக்குமே பகைச்சிக்க கூடாது, அவங்கள தலைமையில தூக்கி வச்சுக்கணும்னு யார் சொல்றாரு? பகவானே சொல்றாரு. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, தலையில மயிலிறகு சூடி இருந்தாரா? கிருஷ்ணர் ரோகிணி நட்சத்திரம். அவருக்கு 27 நட்சத்திரம் என்னங்க, கார்த்திகை நட்சத்திரம் மயில், கார்த்திகை தான் மயில். அப்போ அந்த 27வது நட்சத்திரத்தை தலையில சூடி இருக்காரு. இப்படி பாத்தீங்கன்னா கடவுள் அவதாரங்களே நமக்கு சில விஷயங்களை காட்டியிருக்கு. ஆக நம்ம என்ன பண்ணணுங்க, ஒரு நட்சத்திரம் முன்ன இல்லை ஒரு நட்சத்திரம் பின்ன அந்த மாதிரி ஒரு பெயரை தேர்ந்தெடுத்து வைக்கும்போது மிகச்சிறப்பான யோக பலன்களை கட்டாயம் அனுபவிக்க முடியும். அந்த 2வது நட்சத்திர தாரையை வைக்கும்போது பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் சிறப்பா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. 27ங்கிறது ஒரு நல்ல பேரும் புகழையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரம் இல்லாமல் போகாது, அதை விட ஒரு படி பெயர் புகழ்ங்கிறது மேல இருக்கும். அந்த வணங்கத்தக்க நிலைன்னு சொல்றது நம்ம 4 பேர் நம்மளை பார்த்தா கையெடுத்து கும்பிடக்கூடிய அந்த ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. 18வது நட்சத்திர தாரையை தயவு செய்து யாரும் வச்சிடாதீங்க. வச்சீங்கன்னா பொருளாதாரத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம ஒன்று நினைச்சு ஒரு வேலையை செஞ்சா அந்த வேலை நிச்சயமா நமக்கு கை கூடவே கூடாது. பொருளாதார விஷயங்கள் அது தட்சிண வேதை என்று குமாரசாமியத்திலே சொல்லப்பட்டிருக்கு. தட்சிண வேதைன்னா தட்சிணைங்கிறது தட்சிண குடும்பம்னு சொல்றோமோ இல்லையா, அந்த தட்சிணை பொருளாதாரத்தை வேதையாக செயல்படுத்தக்கூடியது, நமக்கு எதிராக செயல்படுத்தக்கூடியதாக இந்த 18வது நட்சத்திர தாரை என்பது அமைந்துவிடும். அதனால யாரா இருந்தாலும் 18வது நட்சத்திரத்துல மட்டும் பேரை வச்சிடாதீங்க. சரி சார், எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது எந்த நட்சத்திரத்துல என் பேர் இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன பேர் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம பேர் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் சுருக்கமா ஒரு சில விஷயங்களை நான் இதுல சொல்றேன். இன்னும் நிறைய இருக்கு. அதாவது அந்த நட்சத்திர பெயர்கள்ல எல்லா பெயர்களையும் நம்ம வீடியோல சொல்ல முடியாது. முடிஞ்ச வரைக்கும் என்னால என்ன முடியுமோ அதுங்கிறத நான் சொல்றேன். இப்போ அஸ்வினி நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அஸ்வினியினுடைய அதிதேவதை சரஸ்வதி. இப்போ சரஸ்வதிங்கிறது பெண் பெயர். சரஸ்வதி, வாணி, கலைவாணி, காயத்ரி, ஸோ இந்த மாதிரி பெயர்கள் எல்லாமே சரஸ்வதியினுடைய ஆதிக்கத்திலே வரக்கூடியது. வீணா, வீணையும் அதுதான், வீணை அதுல தான் வருது. ஸோ அந்த வீணாங்கிற பெயர். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பெயர்கள் பெண் பெயர்கள் அதில் வருது. அஸ்வின்கிற பெயர், அஸ்வத்தாமாங்கிற பெயர், அஸ்வின்கிற பெயர். குதிரையினுடைய பெயர்கள் எல்லாமே என்னங்க, அஸ்வத்தம் அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம். ஏன்னா அஸ்வினிங்கிறதே குதிரையை குறிக்கூடியதா இல்லையா, அந்த சிம்பல் எல்லாமே இதுல எடுக்கலாம். அந்த நட்சத்திரத்துல பெயர்கள் மட்டும் இல்லை, சிம்பலும் எடுக்கலாம். அதனுடைய விலங்குகள், பட்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் எடுக்கலாம். அப்ப குதிரை சிம்பல் எல்லாமே எதை குறிக்குதுங்க, ஆண் குதிரை
அசுனி நட்சத்திரத்தை குறிக்கிறது. அது சார்ந்த பெயர்கள் எல்லாமே அதுல வந்துடும். ஸோ இந்த மாதிரி அஸ்வினி தேவர்கள்னு சொல்றோம். அதனால அஸ்வின்ங்கிற பேர் வந்து நிறைய பேர் வச்சிருக்காங்க. நம்ம பாக்குறோமா இல்லையா? அது அஸ்வினி நட்சத்திரத்துடைய பேரை அப்படி நேரடியா வச்சுக்கிறாங்க. அடுத்தது பரணி நட்சத்திரம்னு பார்த்தா பரணிங்கிற பேரே வைக்கிறாங்க. பரணிதரன், பரணிக்குமார், இந்த மாதிரி பரணியினுடைய பேர்களை நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஸோ அது நல்ல சிறப்பா இருக்காங்க. நிறைய பேர் சிறப்பா இருக்காங்க, பார்க்க முடியும். ஏன்னா பரணி காலபுருஷனுக்கே 2வது நட்சத்திரம். காலபுருஷ அஸ்வினி முதல் நட்சத்திரம்னா பரணிங்கிறது 2வது நட்சத்திரம். அப்ப அந்த பரணிங்கிற பேர் யாரா இருந்தாலும் பொதுவாகவே வேலை செய்யும். பொதுவாகவே என்ன பண்ணுங்க, பொருளாதாரத்தை ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் தூக்கி கொடுக்காம போகவே போகாது. அப்போ துர்கையினுடைய பெயர்கள் எல்லாம் பெண் பெயர்கள்ல வந்து துர்கை, காளி, அது சார்ந்த பெயர்கள் எல்லாமே எதுல வருதுங்க? நெல்லிக்காய், ஆம்லாங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆம்லா வந்து பரணி நட்சத்திரத்தினுடைய. அப்ப யானையினுடைய பெயர்கள் எல்லாம் அதுலதான் வருது. யானை வந்து கஜேந்திரன், கஜமுகன் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஏன்னா இது ஆண் யானை. அந்த ஆண் யானையுடைய பெயர்கள் எல்லாம் பரணி நட்சத்திரத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான பேர் கார்த்திக்ங்கிற பேர். இந்த கார்த்திக்ன்ற பேரு எனக்கு தெரிஞ்சு 100 பேர் வச்சாங்கன்னா ஒரு 30-40 பேர் கார்த்திக்னு வச்சிடுறாங்க. ஏன்னா அது கார்த்திகேயன்கிற ஒரு முருக கடவுளுடைய பெயராக வந்து விடுகிறது. அதனால இந்த கார்த்திகை நட்சத்திர பெயர்கள் அக்னி சார்ந்தது. அக்னீஸ்வரன், அக்னி தேவன், இந்த மாதிரி அதனுடைய அதிதேவதையா வர்றதால அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அது சார்ந்த பெயர்கள் எல்லாமே, அத மயில் வாகனம் அப்படிங்கிற பெயர், மயில்சாமிங்கிற பேர்லாம் கார்த்திகை நட்சத்திரமாக வேலை செய்யும். என்னதான் அது முருகனுடைய பெயரா இருந்தாலும் கார்த்திகேயன் எப்படி வந்து இதோட தொடர்புடையதாக இருக்கிறதோ அதே போல இந்த மயில்சாமி, மயில் வாகனம் அப்படிங்கிற பேர் எல்லாமே கார்த்திகை நட்சத்திரத்தோடு நெருங்கிய தொடர்பை உடையதாக இருக்கிறது. நெருப்பு சார்ந்த பெயர், ஜுவாலான்லாம் பேர் வைக்கிறாங்க. பெண்களுக்கு வந்து அந்த நெருப்பினுடைய தன்மைகள்ல இருந்து பெயர்களை சூட்டக்கூடியதாக இருக்கிறார்கள். அது எல்லாமே வந்து கார்த்திகை நட்சத்திரத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அக்னீஸ்வரன் முதல்ல சொன்ன மாதிரி இந்த அக்னி சார்ந்த பெயர்கள் எல்லாமே கார்த்திகையோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். பிரகஸ்பதி, பிரம்மான்னு சொல்றது. அவர் பிரகஸ்பதிக்கு பிரஜாபதினு சொல்றது. பிரஜாபதினா அவர் ஒரு குழு தலைவருங்கிற ஒரு அர்த்தத்துல வருது. தக்ஷ பிரஜாபதினு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி பிரஜாபதிகள் நிறைய இருந்தாங்க. அதுல வந்து அந்த தலைவரை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணின்னா கிருஷ்ண பரமாத்மா எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஸ்ரீகிருஷ்ணருடைய நட்சத்திரம். ஸ்ரீகிருஷ்ணர் சம்பந்தப்பட்டது எல்லாமே அதுலதான் வரும். இந்த யசோதா, இந்த மாதிரி பெண் பெயர்கள் எல்லாமே, பாமா, ருக்மணி, ஸோ இந்த மாதிரி பெண் பெயர்கள் எல்லாமே ரோகிணி சார்ந்ததாக இருக்கிறது. அது வந்து நாகம். ரோகிணிங்கிறது நாகத்தை குறிக்கிறது. ஆனால் நாகராஜாங்கிற பேர் எல்லாமே அதுல வந்துடும். ஸோ இந்த மாதிரி அது வந்து நாவல் மரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இந்த மாதிரி நாகத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால கிருஷ்ணர் பெயர்கள் வசுதேவன், நந்தகோபன், இந்த மாதிரி பெயர்கள் இருக்குல்ல, யசோதா, ஸோ இந்த மாதிரி பாண்டுரங்கன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், விட்டலன், கோபாலன், கோவிந்தன் வராது, கோவிந்தன் அந்த பக்கம் போயிடும், கோபாலன், இந்த மாதிரி மதுசூதனன், இந்த மாதிரி நிறைய கிருஷ்ணர் பெயர்கள் இருக்குங்க. 108 பெயர்கள் சொல்லலாம், நிறைய சொல்லலாம். அதனால கிருஷ்ணர் சம்பந்தப்பட்டதை இதுல நீங்க கொண்டு வந்துடலாம், ரோகிணியில கொண்டு வந்துடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா மிருகசீரிடம். மிருகசீரிடம்னா சந்திரனுடைய பெயர்கள் எல்லாமே. சந்திரன் அப்படிங்கிறது அதனுடைய அதிதேவதையாக மிருகசீரிடத்துக்கு வந்துடுறாரு. அதனால இந்த மதிங்கிற பேர், மதிவாணன், மதிவதனன், மதிநேசன், இப்படி மதி சார்ந்த அப்படி பெயர்கள் நிறைய வைக்கிறாங்க. அதே போல சசிங்கிற பேர், சசிரேகா, சசிகலா, இந்த மாதிரி சசின்னு வர்ற எந்த பெயரா இருந்தாலும் அது மிருகசீரத்தோடு நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கிறது. சந்துருங்கிற பேர், சந்திரசேகர், சந்திரசூடன், பிறைசூடன், இந்த மாதிரி என்ன பிறையை குறிக்குதா இல்லையா? சந்திரனுடைய 16 கலைகளை குறிக்கிறது. அதனால இந்த மாதிரி வளர்பிறை, தேய்பிறை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சந்திரனுடைய பெயர்கள். சந்திரசேகரங்கிற பேர் ரொம்ப ஃபேமஸான பேர், நிறைய பேர் வைக்கிறாங்க. சந்திரசேகரன், சந்திரகிருஷ்ணன், சந்திரகாந்தன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சந்திரன் சார்ந்த பெயர்கள். சோமன், சோமு, சோமாஸ்கந்தன், இந்த மாதிரி வைக்கிறது எல்லாமே வந்து மிருகசீரிடத்தினுடைய பெயர்களாக இருக்கிறது. மிருகசீரிடத்துக்கு அடுத்தது உங்களுக்கு திருவாதிரை, ஈஸ்வரன் பெயர்கள் எல்லாமே சிதம்பரம், நடராஜன், பொன்னம்பலம், அம்பலம், இந்த மாதிரி பெயர்கள் எல்லாமே வந்து ஈஸ்வரனுடைய பேர். சிவாங்கிற பேரு, நமச்சிவாயம் அப்படிங்கிற பேரு, இது எல்லாமே இதுல வந்து வந்துடும். இதுல லிங்கம்ங்கிறது மட்டும் சித்திரை நட்சத்திரமா வந்துடும். ஏன்னா அது லிங்கம்ங்கிறது மகாலிங்கம், தெய்வலிங்கம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சித்திரையோடு தொடர்புடையதாக இருக்கும். ஈஸ்வரனுடைய டைரக்டா இந்த மாதிரி சிதம்பரத்தினுடைய தொடர்புல வரக்கூடிய, நடராஜனுடைய தொடர்புல வரக்கூடிய பெயர்கள் எல்லாமே உங்களுக்கு எதுல வந்துருதுங்க? அதே மாதிரி பைரவன்கிற பேர், ஏன்னா அது வந்து பைரவமூர்த்தி, ஆண் நாயை குறிப்பதாக இருக்கிறது. அதனால பைரவன் சார்ந்த எந்த பெயரா இருந்தாலும், பைரவங்கிற பேர்லாம் நார்த் இந்தியாவில் நிறைய யூஸ் பண்றாங்க. நிறைய பைரவ்ல நிறைய இருக்கு.
ஸோ இந்த மாதிரி ஈஸ்வரன் பெயர், சிவாங்கிற பெயர் எல்லாமே வந்து திருவாதிரை நட்சத்திரத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அடுத்து புனர்பூசம், ராமனுடைய பெயர்கள் எல்லாமே அதில் வந்து ஸ்ரீராமர் வந்து ரகுராமன், ராமன், ரகோத்தமன், ரகு, ரகுநாதன். அதனால ராமனுக்கு என்னென்ன பெயர்கள் எல்லாம் உண்டோ, கோசலை மைந்தன், கோசலன், இந்த மாதிரி கோசல் ராம், இந்த மாதிரி வைக்கிறாங்களா இல்லையா? அதே போல தசரதன்கிற பேர், ராமனோட சம்பந்தப்பட்ட தசரதன், கைகேயி, பரதன், இது எல்லாமே எதுல வருங்க? உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்திலே தொடர்புடையதாக இருக்கிறது. புனர்பூசங்கிறது பெண் பூனை, பூனை சம்பந்தப்பட்டது. பெயர்கள் யாரும் வைக்கிறாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி பெயர்கள் இருந்தால் கண்டிப்பா அது புனர்பூசத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அடுத்தது பூசம். பூசம்ங்கிறது பிரகஸ்பதி, குரு பகவான். அப்ப குருங்கிற பெயர் எல்லாமே குருநாதன், குருசாமி, குருமூர்த்தி, இந்த மாதிரி குரு கிருஷ்ணன், குரு சந்திரன், இந்த மாதிரி நிறைய இந்த குரு மகாலட்சுமி, பெண் இருந்தா குரு மகாலட்சுமின்னு வைக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த குருங்கிற அந்த பிரகஸ்பதி, குரு அப்படிங்கிறது சம்பந்தப்பட்டது எல்லாமே எதுல வருதுங்க? பூச நட்சத்திரத்துக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. பூசம்ங்கிறது உங்களுக்கு ஆடுங்க. ஆடுக்கு தனியா பெயர்கள் எதுவும் இருக்காது. அதாவது ஆண் ஆடு, கெடான்னு சொல்றோம் இல்லையா, அது சம்பந்தப்பட்டது. அரசமரம் சம்பந்தப்பட்டது எல்லாமே பூச நட்சத்திரத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அடுத்தது ஆயில்யம். ஆயில்யம்ங்கிறது ஆதிசேஷன், சேஷன். ஒரு டிஎன் சேஷன் ஒரு தேர்தல் கமிஷனர் இருந்தார், அந்த சேஷகோபாலன். அந்த மாதிரி இரட்டை பெயர்கள் வரும்போது 2 நட்சத்திரங்கள் இயங்கும். அதை நாம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ராமகிருஷ்ணன் வைக்கிறாங்க அப்படின்னா ராமன்கிற பேரும் இயங்கும், கிருஷ்ணன்கிற பேர் இயங்கும். ராமனுக்கு புனர்பூசம், கிருஷ்ணனுக்கு என்ன இயங்குங்க? ரோகிணி இயங்கும். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணுங்க. ஆயில்யம் என்பது ஆதிசேஷன், 1000 தலை கொண்ட ஆதிசேஷனை குறிக்கிறது. அப்போ லக்ஷ்மணன் வந்து ஆதிசேஷனுடைய அவதாரமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலயும் வந்துருவார். அதனால லக்ஷ்மணன்கிற பேர் வந்து ஆயில்ய நட்சத்திரத்தை குறிப்பதாக இருக்கிறது. நம்ம ஊர் பெயர்கள் கூட எடுக்கலாங்க. அது பின்னல் ஆடை சம்பந்தப்பட்டது, பின்னி இருக்கக்கூடியதெல்லாம் அந்த பானை, அந்த கூட பின்றது, இந்த டெக்ஸ்டைல்ல வந்து நிட்வேர்ன்னு சொல்றோமா இல்லையா, அந்த இழைகள் வந்து ஒன்னோட ஒன்று பின்னி இருக்கும். அது எல்லாமே திருப்பூர் தான் அது ஃபேமஸ். அதனால ஊர் பெயர்கள்ல வரும்போது ஆயில்ய நட்சத்திரம் வந்து திருப்பூருக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கு. அஸ்ட்ராலஜில வந்து எல்லா விஷயங்கள் ஊர் பெயர்கள்லாம் எடுக்கலாம். இப்போ சேலத்து மாம்பழம் அப்படிங்கிறோம்னா மாம்பழம் வந்து பூரட்டாதி. அப்போ சேலமே பூரட்டாதியா தான் வேலை செய்யும். ஈரோடுங்கிறது மஞ்சள், மஞ்சளுக்கு ஃபேமஸ். மஞ்சள் வந்து பூசம். அப்ப ஈரோடு எந்த ஆதிக்கத்துல வருதுங்க? பூச நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கத்தின் கீழே வருதுங்க. இதே ஒரு தனி சப்ஜெக்டா எடுத்து பேசலாங்க. ஊர் பெயர்களே தனியா எடுத்து பேசலாம். அந்த அளவு ஊர்கள் இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த முதல் 9 நட்சத்திரங்கள் நாம இதில் சொல்லலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசா போயிடும். தெய்வ பெயர்கள் அல்லது நட்சத்திர பெயர்கள் என்ற தலைப்பிலே 3 பாகமாக வெளியிடுகிறோம். முதல் பாகத்திலே இந்த மாதிரி நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத, தெய்வ பெயர்கள் என்னென்னலாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். முதல் எழுத்தை வச்சு எடுக்கிறது அது வேற, அது பஞ்சாங்கத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பஞ்சாங்கத்தை முதல் எழுத்து அப்படிங்கிறது காலங்காலமாக பயன்படுத்தி வரக்கூடியது. அதை விட இது நேரடியாவே நட்சத்திர தொடர்புகளை கொண்டதாக. அந்த பேரை கேட்ட மாத்திரத்திலே நீங்க என்ன பண்ணிடலாம், அப்படியா இந்த பேரா, ஈஸ்வரன் பேரா இந்த நட்சத்திரம், கிருஷ்ணர் பேரா இந்த நட்சத்திரம், ராமர் பேரா இந்த நட்சத்திரம், எப்படிங்க அக்னி பேரா இந்த நட்சத்திரம், இப்படி நாம என்ன பண்ணிக்கலாங்க, ஒவ்வொரு நட்சத்திரத்தோடு ஒவ்வொரு தெய்வத்தினை தொடர்புபடுத்தி எழுதி வைத்துக் கொண்டால் அந்த பெயர் வந்தவுடனே இந்த நட்சத்திரமாகத்தான் இது வேலை செய்யும் என்பதை சொல்லிவிடலாம். அது வந்து உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்காங்கிறது தான் இங்க கேள்வி. பாதகமா இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் வந்து பேரையும் நட்சத்திரத்தையும் பார்த்த உடனே பாதி பலனை சொல்லிடுவேன். சார் இந்த மாதிரி தான் இருக்கும், உங்க வாழ்க்கை கூட்டி கழிச்சு இப்படிதான் சார் இருக்கும் அப்படிங்கிறது. எப்படி சார் நீங்க ஜாதகத்தை பார்க்காமலே சொல்றீங்க அப்படின்னும் போது இதுதான், வேற ஒன்றும் இல்லை. உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு உங்க பேருனுடைய வைப்ரேஷன் சூட் ஆகுது, சூட் ஆகலை, அவ்வளவுதான். சூட் ஆச்சுன்னா அது மிகச்சிறந்த யோகத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறது. 6ஆம் தாரையில பேர் வச்சாங்களா அற்புதமா இருக்காங்க, தெய்வானுகூலமா இருக்காங்க. இந்த மாதிரி இந்த தாராபலன் ரீதியாக பெயர்களை வைத்து அந்த பெயர்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்தும் போது இது வந்து நியூமராலஜி அது இதெல்லாம் இருக்கு. பட் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இது வந்து நேரடியாக நட்சத்திர பெயர்களோடு தொடர்புடையது, இதிகாச புராணங்களோடு தொடர்புடையது. அதனால அற்புதமா வேலை செய்யும். உங்கள் பெயர்களே மந்திர சொற்களாக மாறி நிற்கும். அதுக்கு வந்து இது ஒரு சிறந்த உதாரணம். நல்ல பெயர்களை உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்க நிறுவனத்துக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ சூட்டுவதிலே மிகச்சிறந்த யோக பலன்களை தேர்ந்தெடுத்து கொடுக்க முடியும். அதாவது நட்சத்திர பெயர்களை தெரிந்து கொண்டால்தான் அவ்வாறு கொடுக்க முடியும். பார்க்கலாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.